வசதி வந்துச்சு. ஒரு பக்கம் காரை வச்சு சத்யாவை கடத்தி வச்சிருக்கா, இன்னொரு பக்கம் வீடியோ கால இன்டர்நெட் மூலமா ஃபாரினுக்கு பவுன்ஸ் பண்றா. அவளுக்கு வெளிநாட்டு தொடர்பே கிடையாது. அப்புறம் எப்படி? சார், லிங்கம் பல பிசினஸ் பண்றான். அவன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். அதனால வெளிநாட்டு தொடர்பும் இருக்கலாம் சார். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல சார். அவன் வெறும் ரியல் எஸ்டேட் ரவுடி தான். வெளிநாட்டு தொடர்பெல்லாம் அவனுக்கு இருக்கவே முடியாது. அப்போ இது அந்த எம்டியோட வேலையா தான் இருக்கணும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். அவனோட அட்டை கம்பெனிக்கு சீல் வச்சதுல சத்யா மேல கோவமா இருக்கான். அதனாலதான் காயத்ரிக்கு உதவி பண்றான். இந்த விஷயத்திலேயே அவன் தான் வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கணும். சரி, அப்ப அந்தால விசாரிக்கலாம். சரி, வாங்க போலாம். வாங்க போலாம். ஐயோ, என்னால பார்க்கவே முடியல. இந்த காயத்ரிக்கு மனசாட்சியே இல்லாம எப்படி எல்லாம் செய்யறா? ஐயோ, ஒரு கர்ப்பிணி பொண்ணு இறக்கமே இல்லாம இப்படி சித்திரவதை பண்றாளே. டேய், தயவு செஞ்சு உடனே போய் சத்யாவை காப்பாத்துங்கடா. என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏங்க, தயவு செஞ்சு சத்யாவை எப்படியாவது காப்பாத்துங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசாட்சி நம்மள கொன்னுடும் போல் இருக்கு. ஐயோ, ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா அந்த காயத்ரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சத்யா பாவம் மூச்சு விட எப்படி துடிக்கிறா பாருங்க. அந்த காயத்ரி நாசமா போயிடுவா. பாக்க வயிறு எரியுதுடா. அந்த தொடப்ப கட்டையை கொல்லாம விட்டது நான் பண்ண பெரிய தப்பு. டேய், ஈவு இறக்கம் எல்லாமே அவளை விட்டு போயிடுச்சுடா. அண்ணே, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுங்கண்ணே. சத்யா பாவண்ணே, அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. டேய், என்னால முடியலடா. பிரகாஷ் என்ன பண்றான்? போலீஸ் என்ன பண்றாங்க? டேய், ஏதாவது பண்ணி சத்யாவை உடனே காப்பாத்துங்கடா. சமந்தி, 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 என் பொண்ணு பண்ண படம் பாத்தீங்களா? மாமா, இத பாருங்க. அக்கா துடிக்கிறா மாமா. மூச்சு கூட விட முடியாம கஷ்டப்படுறா. அவளை எப்படி மாமா காப்பாத்துறது? ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு அவ ஆபீஸ்க்கு கிளம்புறப்போ அபசகுனமாச்சு. அந்த மாதிரி சகுனம் ஏதாவது தெரிஞ்சிருந்தா அவளை தடுத்து நிறுத்திருப்பேனே. கடவுளே, இப்படி வேலை வேலை கடமை கடமைன்னு இருக்கிறவள அந்த காயத்ரி ஏது இறக்கலாம பாடாப்படுத்தி வைக்கிறாள். நாசமா போக அவளும் ஒரு பொம்பளை தானே. அவளும் ஒரு பொண்ணை தானே பெத்து வச்சிருக்கா. அந்த இறக்கம் அவன் மனசுல இருக்காதா? பாருங்க பாருங்க, என் பொண்ணை எப்படி துடிக்கிறான்னு. எப்படி துடிக்கிறான்னு பாருங்க. டேய், என்னடா? அந்த காயத்ரியோட கதையை நாம எப்படியாவது முடிச்சே ஆகணும்டா. மிஞ்சி போனா எங்கடா போயிருக்கு போறா? உன் வாட்டர் கம்பெனி பக்கத்துல எங்கேயாவது இருப்பா. அங்க எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு ஆட்டம் ஆடுறாவ. டேய், பிரகாஷ் இந்த விஷயத்தை நம்ம சொல்லவே வேணாம்டா. அவன் எப்படியாவது சத்யாவை காப்பாத்திடுவான். இந்த வீட்டை காப்பாத்தணும்னா நாம காயத்ரியை கொண்டுதான் ஆகணும். டேய், இந்த தடவை அவளை விடவே கூடாதுடா. கொன்னு அவன் உயிர் அடங்கிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளே வரணும்டா. கொல்றதா? அவ போன கூட யாருக்கும் கிடைக்கூடாதுடா. அவ செத்ததுக்கு அப்புறமா தான் அந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம காலடி எடுத்து வைக்கணும். டேய், இது யாருக்கும் தெரிய வேணாம். அவளை இன்னைக்கு ஒளிச்சு கட்டி தான் நம்ம நிம்மதியா வீட்டுக்குள்ளே வரோம். சரியா? யார்ட்டி சொல்லாம போயிடலாம். வா. சரி, வாடா. என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சார், உங்ககிட்ட வன்முறையா நடந்துக்க விரும்பல. காயத்ரி சத்யாவை கடத்தி காருக்குள்ள வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா. ஆமா சார், ரொம்ப அக்கிரமமா இருக்கு. நான் கூட டிவியில பார்த்தேன். தெரியாத மாதிரி பேசாதீங்க. அவ என்ன பண்றா, என்ன பிளான் வச்சிருக்கான்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவளுக்கு ஆள் பலம், பண பலம் எல்லாத்தையும் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. நீங்க இல்லாம அவளால இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடியாது. என்ன சார் இது? என்னென்னமோ பேசுறீங்களே. அந்த காயத்ரி கம்பெனில ஒரு ஸ்டாஃப். அதுக்கு மேல எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல. சார், போய் சொல்லாதீங்க. அங்கே ஒய்ஃபோட உயிர் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அந்த அட்டை கம்பெனி விஷயத்துல காயத்ரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. லிங்கத்தோட லே அவுட் விஷயத்திலயும் அவ ஹெல்ப் பண்ணிருக்கா.
நிச்சயம் இந்த விஷயத்துக்கு நீங்களும் லிங்கமும் தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இல்ல சார், எனக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்ல. நீங்க ஏன் லிங்கத்தை விசாரிக்க கூடாது? சார், இவர் அவ்வளவு சுலபமா உண்மையை சொல்ல போறதில்ல. அவர் மொபைல் எடுத்து கால் ஹிஸ்டரி பாருங்க சார். சார் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்கார் சார். சார், இந்த கடத்தலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம போயிடுங்க. இல்லைன்னா உங்க ஹையர் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி இருக்கும். இந்த சொசைட்டில நான் ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கேன். அது தெரியாதா உங்களுக்கு? சார் இப்போதைக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை, வாங்க போயிடலாம். சார், நான் யாரு நீங்க யாருன்றதெல்லாம் மறந்துடுங்க. சத்யா பாவம் சார். அவ மட்டும் இல்ல, அவ வயித்துல ஒரு சின்ன குழந்தையும் வளருது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துவாவது உண்மையை சொல்லுங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் சார், ப்ளீஸ் சார். சார், என்ன சார் இது? எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றேன்ல. தெரியாதுன்னா விட மாட்டீங்களா? எது போறீங்களா இல்ல கமிஷனுக்கு போமா? இப்போ உண்மையை சொல்லணும், உன்னை கொண்டு போட்டுருவேன். சத்யாவை எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்டா, 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 சொல்லு. சத்யா எங்க இருக்கா? எனக்கு தெரியாதுடா. தெரியாதுடா. தெரியாது. போலீஸ் சொல்டா, சத்யா எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. விடு விடு என்ன? பிரகாஷ், பிரகாஷ், சொல்ல கேளுங்க. சொல்ல கேளுங்க பிரகாஷ். விடுங்க பிரகாஷ். பிரகாஷ், விடுங்க. விடுங்க பிரகாஷ். சார், இவன் ரவுடி மாதிரி நடிக்கிறான். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். என்ன சார் நீங்க? வாங்க போலாம். தள்ளுங்க. சார் ஆ? சார் என்னய்யா? காயத்ரியோட அடியால் ஃபோன் பண்ணியிருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? நல்ல வேளை என் போனுக்கு பண்ணல. சரிங்க சார். ஹலோ, காயத்ரி சொன்ன மாதிரியே பிரகாஷ் வந்தான். ரொம்ப கோவக்காரனா இருக்கான். கெஞ்சி பார்த்தான். உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டேன். தெரியவே தெரியாதுன்னு சாதிச்சிட்டேன். திடீர்னு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடிக்க மட்டும் இல்ல, கொலையே செய்வேன். பொச்ச துரோகி. காயத்ரிக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்ன. இப்ப எதுக்குடா காயத்ரிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அது வந்து டேய், நீ நிச்சயம் ஃப்ராட் தன பண்றன்னு தெரிஞ்சுதான் நான் காயத்ரியோட அடியாள் மாதிரி உன் பிஏக்கு ஃபோன் பண்ணேன். கையும் களவுமா முடிச்சிட்டேன். சார், முதல்ல இது போதும்ல. இவனுக்கு என் வைஃபை கடத்தினவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு. முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. நோ நோ, என் வக்கீல நான் பார்க்கணும். அது சாதாரண கேஸ்க்கு. இங்க ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கு. இப்போ உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப நீ சொல்லல, உன்னை கொண்டு போடுவேன். சார், நீங்க எனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டீங்க. காயத்ரி மேடம் மட்டும் தான் எங்க கான்டாக்ட்ல இருப்பாங்கன்னு சொன்னாங்களே. இப்போ ஒரு எமர்ஜென்சி. உடனே பாலாஜி நகருக்கு வந்துரு. மேடம் சத்யாவை கார்லயே வச்சு சுத்திட்டு இருக்க சொன்னாங்க சார். இப்ப நான் சொல்றதை செய். முதல்ல நான் சொன்ன இடத்துக்கு வா. சரிங்க சார், வந்துடுறேன் சார். நீ என் கூட வா, போலாம் போலாம் சார். சார், இன்னும் 1 மணி நேரம் கூட இல்ல சார். சத்யா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. அந்த காரை ட்ரேஸ் பண்ணாங்களா இல்லையா? இல்ல சார், அந்த கார் ரொம்ப ரிமோட் ஏரியால இருக்கு. ஒரு பேட்ரோல் ஜீப் அந்த கார் வர திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த டிரைவரோட மொபைலையும் ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சு. கார் இப்போ நாம இருக்கிற இடத்தை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். எப்படி சார் பொறுமையா இருக்கிறது? சரி சார், 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 அவங்க வர ஏன் சார் இவ்வளவு நேரம் ஆகுது? டைம் வர இன்னும் 59 நிமிஷம் தான் இருக்கு சார். ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியல சார். கண்ட்ரோல் ரூம்ல அந்த மொபைலை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்காங்க. சார், ஏதோ தப்பா இருக்கு சார். சார், அவனை மறுபடியும் ஃபோன் பண்ண சொல்லுங்க சார். வாங்க சரி சார். வாங்க.
மறுபடியும் அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்க. சுவிட்ச் ஆஃப் வருது சார். அந்த பெட்ரோல் போலீஸ் காரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அந்த வழி முழுக்க தேடி பார்த்துருக்காங்க, காரை காணலையா. மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேற ரூட்ல போயிருக்காங்க. நாங்க தொடர்ந்து அந்த லைவ் வீடியோவை ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது சம்பந்தமா யார் யார்கிட்ட விசாரிச்சிருக்கீங்க சார்? இதுல யார் யாரெல்லாம் மாட்டுவாங்க? நிறைய பேரை விசாரிச்சிருக்கோம். காயத்ரி வேலை பார்த்த கம்பெனியோட எம்டி இப்போ எங்க சந்தேக வலைக்குள்ள வந்திருக்காரு. அடுத்து அவரையும் விசாரிச்சோம். அவர் மூலமா தான் அந்த கார் ஓட்டுற டிரைவர் யாரு என்னங்கிற விவரத்தையும் கண்டுபிடிச்சோம். இந்த தகவலை எம்டி கிட்ட இருந்து நீங்க எப்படி கறந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். இதை வச்சு அந்த காரை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? அந்த காரை யார் ஓட்டுறாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சா சார்? ஆமா, அந்த எம்டியோட அட்டை கம்பெனில வேலை பார்த்த ஸ்டாஃப் தான். அவனும் சத்யபிரியா மேடத்தால பாதிக்கப்பட்டவன். அந்த கோவத்துல தான் அவன் இதுல இறங்கியிருக்கான்னு நாங்க சந்தேகப்படுறோம். அவனை பிடிக்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா சார்? ஆல்மோஸ்ட் அவனை நெருங்கணும். அந்த எம்டி மூலமா ஃபோன் பண்ண வச்சு அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லியிருந்தோம். ஆனா அவன் அதை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா எப்படியும் நாங்க சத்யா மேடத்தை காப்பாத்திடுவோம். மேடம், போலீஸ் அவனுக்கு பொறி வச்சாச்சுன்னு சொல்றாங்க. நீங்க கவலை இல்லாம சிரிச்சிட்டு இருக்கீங்க. போலீஸ் பொறி வச்சு பிடிக்கிறதா நினைக்கிறது நான் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவு ஈஸியா மாட்டிக்கிற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணுவேனா? இந்த காயத்ரி அவ்வளவு பெரிய முட்டாள நினைச்சியா? என்ன மேடம் சொல்றீங்க? எப்ப எம்டிய வளைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே நம்ம ஆளுக்கு ஃபோன் பண்ணி வேற பக்கம் போக சொல்லிட்டேன். அவன் மொபைலையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். அப்போ நீங்க ஃபோன் பண்ண காலை வச்சு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியாதா மேடம்? அது பவுன்ஸ் ஆன கால். அவங்க ட்ரேஸ் பண்ணாலும் கனடா, உகாண்டான்னு காட்டுமே தவிர என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க டெக்னாலஜியை வச்சு என்ன பிடிக்கணும்னு நினைச்சா அதே டெக்னாலஜியை வச்சு என்னால தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்ல, ஒருத்தரே வண்டியை ஓட்டிட்டு இருந்தா நிச்சயம் சந்தேகம் வரும். அதனால அவங்களுக்கு பதிலா வேற ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டேன். என்ன ஏற்பாடு மேடம்? இப்பவே அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ல. பொறுத்திருந்து என்ன ஏற்பாடுன்னு பாரு. என்ன பொம்பளடா இவோ? 4 நாளைக்கு முன்னாடி தான் 500 ரூபாய் கொடுத்தோம். அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்தோம். இடையில ஒரு 300 ரூபாய் கொடுத்தோம். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலைன்னு சொல்றாவா. 2 வார்த்தை அதிகமா பேசணும். ஒரே அப்பா அப்பிட்டா. ஏன்னா பொண்டாட்டிங்கிற திமிர் அவளுக்கு. அண்ணே, ஒரு சீட்டு கொடுங்க. காசு? அட என்னன்னு இதோ இருக்கு வீடு, என்ன நம்பி தரமாட்டியா? சரி, என் பொண்டாட்டி கணக்குல கூட. நீ வந்து கேட்டா பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு உன் பொண்டாட்டி சொல்லிருக்கு. சரி, என் கணக்குல கொடு. ஏற்கனவே என்கிட்ட 500 ரூபாய் ஏமாத்திருக்க. இதுக்கு மேல கேட்ட பாக்கெட் எடுத்து அடிப்பேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. பக்கெட்டாலேயே அடிப்பேங்கிறான். இதுக்கு பதிலா வேற ஏதாவது பிறந்திருக்கலாம். ராஜுவை விட்டா காயத்ரி இருக்கான்னு நினைச்சேன். போன் அடிச்சா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அடுத்த வேளை சோறு வேணும்னா உழைச்சு கொண்டு வான்னு பொண்டாட்டி சொல்றா. தெரிஞ்சா உழைக்க. யோ 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 பார்த்து வர மாட்டா? ஏன் பாஸ், எலக்ட்ரிக் ட்ரெயின் முன்னாடி போய் நின்னா ஈஸியா மேலே போயிருந்துருக்கலாம்ல. யாரையும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இங்க வந்து எதுக்கு சார் என்ன மாதிரி டிரைவரை சாகடிக்கிறீங்க? அடடா, சண்டை போறதுலயும் மரியாதையான டிரைவரை இப்பதான் பாக்குறேன். மன்னிச்சுக்கப்பா. வீட்டுல ஒரு பிரச்சனை, பொண்டாட்டிவே நினைச்சிட்டு வந்தனா அதான் இப்படி ஆயிப்போச்சு. சரிங்க சார். இங்கே தேவராஜ் சார் வீடு எங்க இருக்கு? எதுக்கு? அங்க கணேசன் ஒருத்தர் தங்கி இருக்காப்ல, அவரை பார்க்கணும் சார். ஆண்டவன் அள்ளி கொடுக்க அனுப்பியிருக்கானா இல்ல அடி கொடுக்க அனுப்பியிருக்கானா? இவனை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியலையே. யோ, தேவராஜ் வீடு எதுன்னு கேட்டோம்ல. சரி, ரிஸ்க் எடுப்போம்.
நீங்க தேடுற கணேசன் நான் தான் தேவராஜ் சார் வீட்டுல குடியிருக்கேன். காயத்ரி மேடம் கணேசனை பார்த்தா ஃப்ராடு மாதிரி இருப்பான்னு சொன்னாங்க. உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. என்னது காயத்ரி மேடமா? யோ நாதாயா, நீங்க தேடுற கணேசன் என்ன தேடிதாயா உங்களை அனுப்பிச்சிருக்காங்க. என்ன பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியலன்னு சொன்ன முத ஆளு நீதாயா. இந்த பாரியா, இத பாரு. இந்த மூஞ்சி தான் இந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி தான் அந்த மூஞ்சி. இப்போ அது நம்புறியா? நம்புறேன். டேய் சாவியை குடுறா. இந்தாடா. இந்தா. இந்த வண்டி உங்ககிட்ட காயத்ரி மேடம் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு வர சொன்னாங்களா? நானே வச்சுக்கலாமா இத? ஆமாமா, இந்த வண்டி உனக்கு தான். காயத்ரி மேடம் திடீர்னு நல்லதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அள்ளி அள்ளி கொடுக்குறவங்க இப்ப அடிச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்களே. உண்மையிலேயே நல்ல மனசுப்பா அவங்களுக்கு. முக்கியமா 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷனு? மொத கண்டிஷனு, யாரு கேட்டாலும் இது ஓ வண்டின்னு சொல்லணும். அதான் எனக்குன்னு கொடுத்துட்டியே, இனிமே ஏன் வண்டி தானே இது? 2வது கண்டிஷனு, உன் பொண்டாட்டி கேட்டா கால் டாக்ஸி ஓட்டுறதா சொல்லணும். அவ்வளவுதானே? இப்போ என் பொண்டாட்டி கூட்டு வந்து காமிச்சறா? யோ இப்ப இல்லையா, உன் பொண்டாட்டி கேட்கும் போது சொன்னா போதும். முக்கியமான 3வது கண்டிஷன், இந்த கார் எடுத்துக்கிட்டு நிறுத்தாம சிட்டி முழுக்க ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நிறுத்தாமலையா? எதுக்கு? உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரி கேட்கல, நிறுத்தாம ஓட்டுறேன். எப்ப வரைக்கும்? விடியற வரைக்கும். ஃபுல் நைட். ஓகே. அவ்வளவு நேரம் வண்டி ஓட்டணும்னா டீசல் யார் போடுவா? அதுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க. அடேங்கப்பா, இவ்வளவு பணத்துக்கும் டீசல் போட்டா 1 மாசத்துக்கு நிறுத்தாம ஓட்டலாமே. ஒரு நாள் டீசல் போட்டுட்டு பாக்கி காசை நீயே வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஆமா, நீங்க யாரு, இவங்க அல்ல யாரு? இப்படி கேள்வி கேட்க கூடாதுன்னு தான் முதல் கண்டிஷனே. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நோ, இனிமே நான் கேட்கவே மாட்டேன். இப்ப என்ன, இந்த கார் எடுத்து நிறுத்தாம ஓட்டணும், அதுவும் விடிய விடிய ஓட்டணும். அவ்வளவுதானே? இன்னைக்கு சென்னையை ஒரு 4 ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். முக்கியமான கண்டிஷனு, யாரு கேட்டாலும் இது உன் காருன்னு தான் சொல்லணும். என்ன பாஸ், இதோட ஓனரே நான் தானே, பின்ன நீங்க போங்க பாஸ். டேய் வாங்கடா. போங்க பாஸ். ஹலோ, கம் ஹியர். சிகரெட்? என் பாக்கிய வச்சுக்க. சரி, இப்போ என்ன வேணும்? என்ன நம்புறவன் கடையில நான் சிகரெட் வாங்கிக்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே. இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.